ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a நைஸ் டே. மண்டே நைட் டின்னருக்கு கேரட் வெங்காயமெல்லாம் போட்டு பணியாரம் செஞ்சுருந்தோம். இதை செய்யறதுக்கு காரணம் நான் தான். சண்டே மார்னிங் என்ன பண்ணேன்னா இட்லி செஞ்சுட்டு மாவு கொஞ்சம் இருந்தது, அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா புளிக்காமல் இருந்திருக்கும். நான் வெளியவே வச்சுருந்தனால மறந்து தான் வெளியே வச்சுருந்தேன். வெயிலுக்கு பார்த்தா நல்லாவே புளிச்சிருச்சு. நம்ம நார்மலாக மாவு ஆட்டினோம்னா ஃபஸ்ட்டு டே இட்லி, செகண்ட் தேர்டு டே தோசை, ஃபோர்த்து ஃபிஃப்த் டே ஆகும்போது மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கும், பணியாரம் செஞ்சுருவோம். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வாரத்தோட ஃபஸ்ட்டு நாளே பணியாரம் செய்ய வேண்டியதாயிருச்சு. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கேரட்டு, வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிட்டு மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேரட் பணியாரம் செஞ்சுட்டோம். நான் மாவு இதை வெறுமனே சாப்பிட்டோம். பட் அப்பாவுக்கு எப்போவுமே சட்னி வேணும். அதனால் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா, தக்காளி, வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு உப்பு போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துட்டோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். இதுக்கு ஆப்டான சட்னி இந்த தக்காளி சட்னி தான். மறக்காமல் இந்த 2 காம்பினேஷனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.